நாகர்கோவிலில் டாரஸ் லாரியில் இருந்து நடுரோட்டில் விழுந்த பாறாங்கல். கன்னியாகுமரி மாவட்டம் வழியாக கேரளாவுக்கு தினமும் ஏராளமான லாரிகளில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த லாரிகள் அதிக பாரத்துடன் அதிவேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன. இதனால் கனிம வளங்களை கொண்டு செல்ல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு நாகர்கோவில் வடசேரி வழியாக பார்வதிபுரம் நோக்கி கனிமவளம் ஏற்றிய ஒரு டாரஸ் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது லாரி கட்டையன்விளை பகுதியில் சென்றபோது லாரியில் இருந்து பெரிய பாறாங்கல் ஒன்று உருண்டு நடுரோட்டில் விழுந்தது. இதனால் அந்த வழியாக வந்த பிற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் அங்கு கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு கனரக வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. இதையடுத்து டிரைவர்கள் லாரியை விட்டு இறங்கி நடுரோட்டில் கிடந்த பாறாங்கல்லை அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அந்த பாறாங்கல் எடை அதிகம் இருந்ததால் அதை அப்புறப்படுத்த முடியவில்லை. இதையடுத்து அந்த பகுதி மக்கள் மற்றும் சாலையில் வந்த இதர வாகன ஓட்டிகள் அந்த பகுதியில் திரண்டு மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அங்கு சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சாலையில் கிடந்த கல்லை அகற்ற வேண்டும் எனவும் இது போன்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இறுதியில் ஏராளமானோர் சேர்ந்து ஒரு வழியாக பாறாங்கல்லை சாலையின் ஓரத்துக்கு கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து வாகனங்கள் அந்த வழியாக மீண்டும் இயக்கப்பட்டது. லாரியில் இருந்து பாறாங்கல் உருண்டு விழுந்தபோது வாகனங்கள் எதுவும் பின்னால் வராததால் பெரிய அளவில் விபத்து எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.